சித்தப்பா சித்தப்பா என்ன சித்தப்பா நொத்தப்பா இருக்க? நீங்க எனக்கு சித்தப்பா வேணும் சித்தப்பா. அதனால என்னை பார்த்தா உனக்கு அப்ப மாதிரி தெரியுதா? நீ எங்க ஆத்தா ஏன் இங்க கோயில் முன்னாடி சத்தியம் பண்ணுங்க. நீங்க எங்க ஆத்தா வச்சிருக்கல? எந்த ஆத்தால? எங்க ஆத்தா வச்சிருக்கீங்களா இல்லையா? எந்த ஆத்தால? அட சின்ன ஆத்தால அது எங்க ஆத்தா தானே. அது சரி. அப்புறம் என்ன போய் சொல்றீங்க? சரிங்க. பக்கம் இருந்து சிவருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களும் நல்லா தான் இருந்ததுக்கு நாங்க வர முடியும். அப்புறம் சித்தப்பா இப்படியே சொல்லு பணத்தை நல்லா இருக்கா? ஏன் சித்தப்பா? அப்பதான் சித்தப்பா அப்பதான் சித்தப்பா மத்தையில உங்களை கேட்காது. இன்னும் 4 சின்னத்தை வந்தா கூட தாங்கிறது சக்தி இருக்குங்க. இப்படிதான் போடுங்க. பூஜை இல்லாம இன்னும் மாலை போறதுக்கு பயப்படுறாரு பாவத்தை. மாலை ஓட்ட ஆளை பூரா நீங்க புடிச்சுக்கிறீங்கல்ல, அதனால அதே அப்பா. சரி பொன்னாடி போடு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஊர் கிராமத்து மக்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்படும் நடத்துகிற அனைவருக்கும் என் சார்பாக கிடைக்க சபா நன்றி வணக்கம். சரி சரி வந்தமா சுள்ளு சுள்ளுன்னு ஆட்டத்தை போட்டோமா போடமா இருக்கணும். அப்புறம் நல்லா இருக்கீங்களா கொழுந்து? அதே அப்பா இதே உனக்கு கொழுந்து நான் சித்தப்பனா இருக்கேன். நீங்க கொழுந்து அவர் கொழுந்து. அப்புறம் அண்ணே தங்காலே நல்லா இருக்கீங்களா? சரி அப்புறம் மாப்பிடாரு ஏப்பா எப்படி இருக்கீங்க? வண்டி எப்படி போகுது? சரி சரி. அப்புறம் மைக் செடிக்கிறேனே எதை இறக்காதீங்க, நல்லா ஏத்துங்க. ஏன்னா பொம்பளை கூட வந்திருக்கேன். ஆனா ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு கூட்டத்தை நம்ம காஞ்சனகுளத்துல பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க யூடியூப் சேனல் இருக்கும் அன்பு தம்பி. யூடியூப் பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. தமிழ் கலாச்சாரம். சரி ஓகே. சரி போலாம். பிடிங்க போலாமா? என் குறிக்க என்ன சொன்ன? எங்க குதிரை எடுப்பு சாமி திருவிழா நீங்க என்ன? ஐயா நான் ஒண்ணுமே சொன்னீங்க, அதெல்லாம் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்னா என்ன சொன்ன? நீங்க எனக்கு சித்தப்பா வேணும். என்ன கலந்து போக போற சித்தப்பா நொத்தப்பான்னு தர்ற? இல்ல நான் அடுத்த கோயிலுக்கு போக நான் காத்திருக்கேன். நீங்க ஜெயிச்சா மட்டும் இப்படி இப்படி ஆத்தீங்க. எல்லாரும் ஊர்லயும் திருவிழா தான். சரி இதுக்காண்டி விரதமாவே இருக்க முடியும். நாங்க விரதத்துல இருக்கிறோம். எங்க ஊர்லயும் திருவிழா காப்பு கட்டி இருக்கிறோம். அதனால ஜெயிச்சா இப்படி வாங்குறீங்க. உங்க நோக்க தெரியல. நீங்க எனக்கு சித்தப்பா வேணும், நான் உங்களுக்கு மகன் வேணும். எப்பயுமே இந்த மேடைக்கு வரும்போது காப்பு கட்டிட்டு தான் வருவேன். இன்னில இருந்து எங்க ஊர் திருவிழா ஆரம்பம். எங்க ஊர்லயும் திருவிழா ஆரம்பிக்கும். சித்தப்பன்னு சொன்னா பாட மாட்டேன். அப்ப உங்களை என்ன சொல்லணும்? எப்படி சொல்லுவ? எப்பயும்
நீங்க சித்தப்பா தான் நான் உங்களை சொல்லியிருக்கேன். நீ எங்க அப்பனை பார்த்து சித்தப்பேன்னு சொல்லு. சரி உங்களை பார்த்து அப்ப சித்தப்பா நீங்க எனக்கு அண்ணன் மலையில வேணும். எங்க சித்தப்பே உள்ள இருக்காரு. அதுதான் சொல்றேன். யாரு? யாரு? நம்ம சித்தப்பதே முத்துராஜ். சரி 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 சித்தப்பா அவரு சித்தப்பா அப்படின்னா உனக்கு சித்தப்பே அவரு. நீங்க எனக்கு அண்ணன் மலையில வேணும். உனக்கு அவர் சித்தப்பா. அவர் சித்தப்பா. எனக்கு வந்து முத்துராஜ் வந்து மாமே. ஏ அவரு எனக்கு மாமா. உங்களுக்கு தான் அப்பா. உனக்கு தான் மாமாவா? எனக்கு தான் அவர் மாமா. ஏன்னா உட்காந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி நான் இப்ப என்ன சொல்லணும் இப்ப மச்சா அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றேன் பாரு. ரெண்டுல நீ ஒன்னத்தோட வரியா, ரெண்டுல நீ ஒன்னத்தோட வரியா, என்னங்க எப்படி பண்ணிருக்கீங்க? நீ ரெண்டுல ஒன்னத்தோட வரியா, நான் மூணுல ஒன்னத்தோட வரேன்னு கேட்டேன். நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கு. அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு உங்களுக்கு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்களுக்கு. வேணுமா? எனக்கு வேணும். பத்திரமா வச்சுக்கோங்க. ரெண்டுல நீ ஒன்னத்தோட வரியா, ரெண்டுல நீ ஒன்னத்தோட வரியா. யார கூப்பிடுற? சரி இப்ப இவர் இருக்கார்ல, என்ன கொனட்டுற ரொம்ப? ஏங்க அவர் அண்ணன் மாதிரி தானே. கொனட்ட என்ன தப்பாக்கு? இப்பத்தே மாட்டிக்கிட்டேன். இவர் உனக்கு என்ன வேணும்? அண்ணன் மாதிரி தானே. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? அவர் எங்க பெரியப்பா மாவே. எங்க அத்தை அவரு. அப்பாவா? அத்தை. அத்தை. ஐயோ ஓத்தே. ஐயோ அதான். சரி சரி நீங்க அண்ணனாவே இருங்க. வேணாம் போலாம். கட்ட வண்டி கட்ட வண்டி, கல்யாணி கலண்ட வண்டி, கட்ட வண்டி கட்ட வண்டி, கல்யாணி கலண்ட வண்டி, நாகரி யாரிஞ்ச வண்டி, ஓச்ச வண்டி, ஓட்டுக்க மாமா, இங்க போய் ஓட்டுக்க மாமா. ஐயா அங்க பம்பெல்லாம் வரலமா, உள்ள போய் கிடக்கு. இந்த பம்பு இருக்காமல, ஆல்ரெடி எங்க பம்பு இருக்கு? ஆல்ரெடி 5 பேருக்கு கொடுத்தாச்சு. வேணுமா உனக்கு? 4 பேர் பம்பு பூரியா போய் கிடக்கு. அம்பட்டு உள்வாங்கி கிடக்கு. பம்பு இருக்காமல பம்பு. ஓ நீங்க நிக்குது கார். அத வரசி நிக்குது யாரு? மீனாட்சி கலந்து